channel G.M.P Arts. Today நம்ம என்ன draw பண்ண போறோம்னா ஒரு கியூட்டான ஷார்க் எப்படி draw பண்றதுன்னு பார்க்கலாம். First என்னோட பேப்பர் என்ன பண்றேன்னா வெர்டிகலா வச்சிட்டு and சென்டர்ல நான் ஒரு சர்க்கிள் வந்துட்டு then left sideல இருந்து ரைட் சைடுக்கு ஒரு செமி சர்க்கிள் draw பண்றேன். இப்போ left side அந்த செமி சர்க்கிள் வந்து down portion வந்துட்டு ஒரு horizontal line ரைட் சைடுக்கு நான் ஜாயின் பண்றேன். இப்போ left side portionல இருந்து right side join பண்ணனும். இப்போ நான் left sideல இருந்து right side again டாப்போட கம்பேர் பண்ணும்போது down portion வந்து கொஞ்சம் இந்த சர்க்கிள் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கணும். then நான் join பண்ணிக்கிறேன். இப்போ top portion downோட கம்பேர் பண்ணும்போது டாப்ல தான் ஸ்பேஸ் அதிகமா இருக்கணும் and down portion ஸ்பேஸ் கம்மியா இருக்கணும். இப்போ நம்ம ஃபேஸ் draw பண்ணிட்டோம் and next வந்துட்டு இப்போ செமி சர்க்கிள் டாப் போர்ஷன்ல left side corner என்ன பண்றேன்னா ஒரு small oval shape draw பண்றேன். எக்ஸாக்ட்டா சர்க்கிள் ஷேப் இல்லாம oval shape draw பண்றேன் இப்போ left side portion and then left side வந்து oval draw பண்ணோம் and next வந்துட்டு left side கம்பேர் பண்ணும்போது right side வந்து ஒரு small circle draw பண்றேன். ரொம்ப ஸ்மாலா இருக்கணும் right side portion. இப்போ left side வந்துட்டு ஒரு oval shape draw பண்ணிட்டு then அதுக்குள்ள என்ன பண்றேன் அப்படினா ஒரு small circle again highlightகாக again small circle draw பண்றேன். சேம் அதே மாதிரி right side portionும் அந்த ஐக்குள்ள ஒரு small eyeball and small circle. then அந்த ரெண்டு ஐக்கும் down portionல left sideல and right sideல ஒரு small line draw பண்ணிருக்கேன். then அந்த two eyesக்கு down portionல சென்டர்ல இருந்து ஒரு curvy line and right side அந்த டாப் ஐ வரைக்கும் நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு then அந்த curvy lineக்கு மேல ஒரு curvy line opposite direction draw பண்றேன். இப்போ next அந்த curvy lineக்கு down portionல teeth draw பண்றேன். so first three triangles small 3 triangles நான் draw பண்றேன் like this. இப்போ next அந்த ஹெட்க்கு மேல left side portionல இருந்து then right sideக்கு டாப்ல சென்டர்ல ஒரு curvyயா ஒரு லென்த்தா ஒரு triangle draw பண்றேன். next top portion பண்ண மாதிரியே then left side portionல அந்த லைன் சென்டர் லைன்ல இருந்து then right sideக்கு ஒரு like triangle shape curvy draw பண்ணிட்டு then அந்த triangleக்கு downல ஒரு again ஒரு curvy line draw பண்றேன். and next left side பண்ண மாதிரியே then again right side அந்த சென்டர் லைன்ல இருந்து down portion like triangle shape curvy draw பண்ணிட்டு and downல again ஒரு curvy line அந்த ஷார்ப் பண்ணிச்சதுக்கு join பண்றேன். and next வந்துட்டு right side portion top triangle and down triangleக்கு சென்டர்ல first ஒரு curvyயா ஒரு line draw பண்றேன் right side. again topல பண்ண மாதிரி and down portionலும் same sizeல ஒரு curvy line draw பண்றேன் then top வரைக்கும். then இந்த top curvy lineல இருந்து top portion again like leaf shapeல draw பண்ணிட்டு and down வரைக்கும் அந்த லைனை increase பண்றேன். டாப்ல பண்ண லைன் மாதிரி again down portionல ஒரு curvy line பண்ணிட்டு then like அத ரொம்ப லைட்டா bend பண்ணிட்டு then left side portionோட join பண்றேன். next top portionல வந்துட்டு left sideல லைட்டா ஒரு curvy line again down portionல ஒரு curvy line join பண்றேன். ஓகே, நம்ம இந்த வீடியோல ஒரு கியூட்டான ஷார்க் எப்படி draw பண்றதுன்னு பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and மறக்காம subscribe பண்ணுங்க. Thanks for watching.